வணக்கம் மக்களே, நம்ம வந்து குளிக்க வந்திருந்தோம். குளிக்க வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி களியை பார்த்தோம். சப்பாத்தி களியில் பழம் இருக்கான்னு பார்ப்போம். பழம் எல்லாமே காயாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சப்பாத்தி களி முன்னாடி சின்ன வயசுல வந்து எங்கே போனாலும் சரி இந்த சப்பாத்தி களி இருக்கக்கூடிய பழத்தை எடுத்து சாப்பிட்றது ஒரு வழக்கம். இப்போ என்ன பார்த்தாச்சு, பழம் எல்லாமே காயாக தான் கிடக்கு. பழம் இருக்குது. இப்போ இந்த பக்கம் பின்னாடி பழம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 பழம் பார்த்தேன். நாங்கள் அதை வந்து பறிச்சுட்டு சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி களி வந்து பழத்துக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது. இங்கே KS அதுக்கடுத்து இங்கே என்ன போட்டிருக்கு, நிவாஸு, விக்னேஷு. காதலர்கள் பழைய காலத்தில் காதலர்கள் பெயர் எழுதுறதுக்கு இதுதான் யூஸ் ஆகும். ஃபுல்லாக எங்கள் ஊர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து காதல் பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. ஃபுல்லாக ஒரே லவ் ஹார்ட்டை போட்டு அம்பு விட்டு அவங்க பேர் இவங்க பேர் எழுதியிருப்பாங்க. அது வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா KS, AP, UN இன்னும் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. லின்சின்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து படத்தை படிக்க போகிறோம். சப்பாத்தி களி பறிச்சாச்சு. இது வந்து பறிக்கும்போது கொஞ்சம் கவனமாக பறிக்கணும். சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியுதா, என்ன இருக்குது, இந்த இடத்துல முள், இந்த இடத்துல முள், இங்கே முள், இங்கே முள், இங்கே முள். இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு முள், அவ்வளோத்துக்குள்ளே முள் இருக்கும். ஆனால் விஷம்லாம் இருக்காது. குத்துச்சுன்னா அப்படியே நீண்டு மஞ்சள் கலராக இருக்கும். இந்த இங்கே வாங்க என்ன இருக்கா, இந்த மாதிரி ஃபுல்லாக மஞ்சள் கலர், நல்லா மஞ்சள் ஃபுல்லாக லேசாக குத்துச்சுனாலும் லேசாக தொட்டிங்கனாலும் அப்படியே ஃபுல்லாக கையில் ஏறிடும். சக்கன்னு. சரி, நம்ம இப்போ வந்து இந்த பழத்தை வந்து சாப்பிட போகிறோம். கூட ஒன்று பறிச்சுக்கிறோம். நல்ல டார்க்கான காயை வந்து பறிச்சுட்டு பழுக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காயும் பறிப்போம். உள்ளே வந்து அது ரெட் கலரில் தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பழத்தையும் வந்து பறிக்கப்போம். பழம் மாதிரி இருக்காது பார்க்கறதுக்கு கலரு, ஆனால் உள்ள பழத்து இருக்கும். நல்ல உள்ள ரெட் கலரில் உள்ளே இருக்கக்கூடிய ரெட் கலர் தெரியுது வெளியே. இன்னும் ஒரு வாரம் நல்ல ஃபுல்லாக வெளியே கலர் வர்றதுக்கு அதை வந்து அதையும் பறிக்கும். கூட ஒன்று நம்ம கேமராமேன் இருக்காரு, அவருக்கு ஒன்று வேணும், அவருக்கு ஒன்று பறிக்கணும். 2 அண்ணா இப்போ 3 அண்ணா பறிச்சாச்சு. இது நல்ல இதில் கையில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது. இந்த 2 சாப்பிடும். இந்த பழத்தையும் நம்ம வந்து பிரித்து காணிக்கும். இது எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கால் மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் முள் இருக்குது. இந்த இடம் சுற்றி முள் இருக்குது. அதனால் முள்ளை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுக்கணும். நான் கையில் கத்தியாச்சு. முள்ளை வந்து எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த முள் இருக்க இடத்த பார்த்து தர வச்சு அப்படியே ரோஸ்னா போதும். பார்த்திங்கன்னா அவ்வளோ முள். அதே மாதிரி முள் இருக்கக்கூடிய இடத்த மட்டும் பார்த்து நல்லா ரோசி பண்ணிக்கணும். கையிலலாம் முள் இறங்கி கல்லுலாம் முள் இறங்கியது. ரைட், முள்ளெல்லாம் எடுத்தாச்சு. எல்லா இடத்துல இருக்க பக்கத்துல இருக்கிறதையும் தெரிஞ்சு எடுத்தாச்சு. இனி வந்து உள்ள கொஞ்சம் இடத்துல முள் இருக்குது, முடியாச்சு. உள்ள இருக்கிறத நம்ம சாப்பிட போகிறோம். சரிதானா, பார்க்க எப்படி பச்சை கலரில் இருக்குது, ஆனால் உள்ளே ஃபுல்லாக ரெட் கலரில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் என்ன வருதா, ரெட் கலரில். இப்போ நம்ம வந்து பிரித்து சாப்பிட போகிறோம். பிரிச்சாச்சு. இந்த மாதிரி கலரில் வந்து வரும். இது வந்து உள்ளே வந்து நம்ம பிரித்து சாப்பிடும்போது மாசமாக இருக்கும். கை கலரை பார்த்தீங்களா, அப்படி இருக்கும் கலர். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி பிச்சு உள்ளே இருக்கக்கூடியதை எடுத்து, ஆனால் முள் பற்றக்கூடாது. முள் படாமல் சாப்பிடணும். இருக்கும் கொஞ்சம் கையை மலர்த்திக்கணும். அப்படியே எடுத்து வச்சு கலரே அப்படியே அருமையாக இருக்கும்.
உள்ளே இருக்கக்கூடிய கலர் இப்படி தான் இருக்கும். இதுதான் அந்த பழம். பழத்தை பார்த்தீங்கன்னா கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குது கலரு அப்படியே. நல்ல இனிப்பு அப்படி இருக்கும். உள்ள ஃபுல்லாக சின்ன சின்ன விதையாக இருக்கும். அதை சாப்பிடக்கூடாது, அதை துப்பிடணும். இந்த இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த எசன்ஸில் உள்ள இதில் மட்டும்தான் அப்படி இருக்கும். இது தெரிஞ்சிருக்கும், தெரியுதா கலரு என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது. ஃபுல்லாக அந்த நல்ல டார்க் பிங்க் கலரில் பழம் இருக்கும். உள்ளே அதே மாதிரி பார்த்து சாப்பிடணும். எனக்கு யாராவது பார்த்தீங்கன்னா பார்த்து சாப்பிடணும். உள்ளே பெரிய முள் ஒன்று முள் இருக்கும், அதுவும் குத்திடாமல் சாப்பிடுங்க. இந்த மேலே இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த முள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காய் நமக்கு தெரிஞ்சுட்டு ஆல்ரெடி இந்த நல்ல பழுக்கக்கூடிய கண்டிஷன் இருந்தால் தெரிஞ்சதுனால எடுத்து படித்தாச்சு. இந்த பழத்தை உரிப்போம். அடுத்து இந்த எந்த கலரில் இருக்குது, இந்த பழம் எந்த கலரில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த பழத்தோட கலர் வந்து அந்த பழம் இருந்ததுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா கலர் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுக்கு இருக்கும். தொண்டைக்குள்ள போயிட்டு முள்ளிச்சிக்கு வந்து வயிற்றுக்குள்ள போய் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சாப்பிட்ருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இந்த பழம்? சொல்லலாமா? கூட ஒரு பழம் ஊச்சவா சரிங்களா? அப்படி கீழே போட்டுங்க. ஆமாம், சும்மா உள்ள ப்ரெஸ் பண்ணுங்க. வந்து எடுத்துருங்க, பச்சையை எடுத்துங்க. பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லியை வந்து இந்த பழத்தை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம். எல்லாம் வந்து அருமையாக இருந்துச்சு. நம்ம கேரளாவிலேருந்து நண்பர்கள் வந்திருந்தாங்க, குளிக்க வந்திருந்தாங்க, நம்பிக்கை குளிக்க விடணும்னு சொல்லி வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இதை கொடுத்து பார்த்தோம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டுட்டு கூட 2 தாங்கன்னு சொல்லி வாங்கி வந்தவங்களும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிட்டு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, இந்த பழம் சாப்பிட்டதே இல்லை, இது என்ன பழம்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இந்த மாதிரி காமிச்சு கொடுத்தோன்னா இப்போ இதிலெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போனாங்க. அதனால் நீங்களும் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி சப்பாத்தி கல்லி பார்த்தீங்க அப்படின்னா செடி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து பழத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஆனால் கையில் இன்னும் கலர் சாப்பிட்டு அரை மணி நேரம் ஆயாச்சு, 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் ஆக போகுது. இன்னும் வந்து இது போகலை, கலர் வந்து போகலை. நல்ல கலரும் வந்து பிடிக்கும். நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் இருந்துன்னா மறக்காமல் வந்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கு இது வரைக்கும் சாப்பிடாம யாராவது இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நாங்கள் வந்தாச்சு, குளிச்சாச்சு, சப்பாத்தி பழம் சாப்பிட்டாச்சு, சப்பாத்தி கல்லில் உள்ள பழத்தை சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான், நம்ம வீட்டில் தேடிவாங்க. ஓகே, பாய்.